ஓம் கருப்பே துணை. நானும் கல்சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டேரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு சுவாமி மெசேஜ் பார்ப்போம், பைல் செலெக்ஷனில் பார்ப்போம். ஆனால் இந்த டைம் ராசி வைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்குமே இந்த காலத்துலலாம் எதிரி தொல்லை இருக்குது. எதிரிகள் எல்லாருக்குமே இருக்காங்க. படிக்கிற பசங்களுக்கு கூட எதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ அப்போது அப்படி யாருக்கெல்லாம் எதிரி இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் எதிரி இருக்கிறாங்க. அந்த எதிரி தொல்லை நீங்கணும்னா அதற்கு நாம் என்ன செய்யணும், இதை செஞ்சால் நம்மளுடைய எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னா அது என்ன, அதற்கு கருப்பர் என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கருப்ப சுவாமி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு அந்தந்த ராசிகளுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கள் என்ன செய்யணுன்ற மெசேஜை வந்து கொடுக்க போகிறாரு. அதை நம்ம இங்கே டேரோ ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் கருப்பே துணை அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக நடக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கான கருப்பர் தரக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசி, உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ கருப்ப சுவாமி தரக்கூடிய மெசேஜ், தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய வேலைகளில் ஃபோக்கஸ்டாக இருங்க. புது புது விஷயங்களை உருவாக்குங்க. புதிய புதிய செயல்களில் ஈடுபடுங்க. புதிய புதிய சூழலில் வந்து உருவாக்குங்க. வரக்கூடிய புதிய புதிய ஆஃபர்ஸை வந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி புதிய வகையிலான செயல்பாடுகள், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் முடக்கத்தில் இருக்கீங்க, ஒரே இடத்துல இருக்கீங்க, புதுசாக வேறு எதையும் பண்ணலை, பழைய விஷயம் ரொட்டீன்லேயே இருக்கிறீங்க அப்படின்ற போது அந்த எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். அதனால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக நகர்ந்து போகணும். அடுத்தடுத்து புதிய புதிய காரியங்களில் ஈடுபடணும். புதிய புதிய மனிதர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், புதிய புதிய சூழல்களில் நீங்கள் வந்து இருக்கிறதா இருக்கட்டும், அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரியான செயல்களால் மட்டும்தான் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகளை நீங்கள் அழிக்க முடியும் அப்படின்றது தான் கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ரிஷபராசி, உங்கள் எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், எதிரிகள் தொல்லை உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லவங்களாக இருந்தால் மட்டும் தாது, சாணக்கியத்தனமோட இருக்கணும், சாணக்கியராக இருக்கணும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு யுக்திகளை கையாளணும், ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். நீங்களும் மேனிப்புலேஷனை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது மற்றவங்க என்ன உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது, நீங்கள் அவங்களால உங்களுக்கு என்ன காரியம் சாதிச்சுக்க முடியும் அப்படியான யுக்திகளை வந்து கையாளணும். இது வரைக்கும் நான் அப்படி இல்லை, நான் அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் அந்த விஷயத்த மாற்றிக்கணும். ஸோ இனிமே நீங்கள் மற்றவங்களை வச்சு என்ன யூஸ் ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்குறது தப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் எடுங்க, யுக்திகளை கையாளுங்க. ஸோ இதை செய்யும் போது மட்டும்தான், இந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசி, உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு கருப்ப சுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, அடுத்தடுத்து பிளான் பண்ணுங்க, அடுத்தடுத்து ப்ராக்ரஸ் பண்ணுங்க. இன்னொன்று, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றாரு. எந்த இடத்துல எதிரிகள் தொல்லைகள் இருக்கோ அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். இதில் வந்து இடமாற்றமும் வந்து இடம்பெறும். ஸோ இடத்த எதனா மாற்றிக்கிறது, அங்கே வந்து எனக்கு சூழல் சரியில்லை, அட்மாஸ்பியர் சரியில்லை, வேறு இடத்துக்கு போகிறேன், இப்படியான விஷயங்கள் செய்கிறது, அண்ட் ஃப்யூச்சருக்கான பிளானிங்ஸை மேற்கொள்கிறது, அதனுடைய ப்ராக்ரஸ் பண்ணுறது, டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். அதனால் எதிரிகள் இருக்கிறாங்க, எந்த திசையில் இருக்கிறாங்களோ அந்த திசையை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கான முயற்சிகள், அதற்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக எதிரிகள் அதை தாண்டி உங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி, உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்ப சுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்கள் எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா நீங்கள் முதல்ல பிரிஸ்காக இருக்கணும். நீங்கள் துவண்டு போகக்கூடாது.
நீங்க கவலைப்படக்கூடாது. உங்களுடைய மைனஸா, உங்களுடைய வீக்னஸா அத தான் அவங்க எடுத்திருக்காங்க. இமோஷனலி உங்கள கவலைப்பட வச்சுட்டாங்க. இமோஷனலி உங்கள வந்து ஒரு அ ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க. ஸோ எமோஷனலா நீங்க வந்து வீக் ஆயிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா நினைப்பாங்க. இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்கள அதன் அதன் மூலியமாவே உங்கள காயப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்போ எமோஷனல் நீங்க வீக்னஸா இருக்கிறீங்கன்னா, எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக தான் செய்யும். இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி வீக்னஸா இல்லாம வேற அதிலிருந்து வெளியேறதுக்கான முயற்சிகளோ, இல்ல இனி அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டாலும், நீங்க எமோஷனலி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத காட்டுறதோ, இத செய்யும்போது மட்டும் தான் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லை குறையும் அப்படின்றது கருப்பசாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சிம்ம ராசி, உங்க எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்க எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா நீங்க டிப்ரெஷனா இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, பயந்த சுபாவமா இருக்கக்கூடாது. அவங்க குடுத்த தொல்லைகள நெனச்சு நெனச்சு கவலைப்படக்கூடாது, தூங்காம இருக்கிறது, உங்கள நீங்களே வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்ல தள்ளிக்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, அமைதியற்ற நிலையில இருக்கிறது. உங்கள பார்த்தாலே வந்து தெரிஞ்சிரும். நீங்க வந்து உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்றது. ஸோ இப்படியான ஒரு மனநிலைமை தான் உங்களுடைய எதிரிகள் உங்கள வீழ்த்துறதுக்கு ஆயுதமா இருக்கும். அதனால அந்த மனநிலைய மாத்திக்கிட்டீங்கனாலே உங்களுடைய எதிரிகள் தொல்லைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் அப்படின்றத கருப்பசாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கன்னி ராசி, உங்க எதிரிகள் தொல்லை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பசாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஸோ கன்னிராசி, உங்க எதிரிகள் உங்களை விட்டு ஓடணும் அப்படின்னா நீங்க அவங்கள வந்து பின்னோக்கி ஓடணும், துரத்தணும். நீங்க துரத்திக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். நிறைய பேர் என்னன்னா எதிரிகளை கண்டு பயந்து அவங்க ஓடுவாங்க. இருக்கிற இடமே தெரியாம அவங்க ஓடணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ஓடும் போது விரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்க எதிரிகள் உங்களை விட்டு ஓடணும்னா நீங்க அவங்கள நோக்கி வந்து போக ஆரம்பிக்கணும். அப்ப எதுல பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையில நீங்க இறங்கி அதற்கான விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி அப்படி பண்றீங்கன்னா ஸோ எதிரிங்களை நீங்க டைரக்டா ஃபேஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அவங்கள நீங்க துரத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப தைரியமா இருக்கணும், தைரியமா செயல்கள்ல இறங்கணும், ஆக்டிவா இருக்கணும், பயப்படக்கூடாது. பிரச்சனைன்னு வந்துட்டா அதை நின்று ஃபேஸ் பண்ணணும். இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு பயமும் இல்லாம கண்டிப்பா உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லை உங்களை விட்டு படிப்படியா நீங்க ஆரம்பிச்சிடும். உங்களை எதிர்க்கிற கூட பயப்படுவாங்க. அப்புறம் இவங்களை எதிர்த்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் கருப்பசாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. துலாம் ராசி, உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஸோ நீங்க என்ன செய்யணும்னா தைரியமா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய செயலை ரொம்ப தைரியத்தோடையும் கான்ஃபிடென்ட்டோடையும் வந்து செய்யணும். எந்த ஒரு ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது. நான் செய்யறது கரெக்டா தப்பா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எதை செய்யணும்னு தோணுதோ அதை கான்ஃபிடென்ட்டா செய்யணும். அண்ட் இண்டிபெண்டா இருக்கும். தனித்துவமா தனியா சுதந்திரமா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபட முடியும். நீங்க ஒரு கூட்டத்தோட பழகுறீங்க, கூட்டத்தோட இருக்கிறீங்க, ஒரு சப்போர்ட் தேடுறீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலியமா உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்க பார்ப்பாங்க. அப்போ நீங்க யாரு கூடயும் சேராம, அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கிரியேட் பண்ணிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ஸ்ட்ராங்கா போல்டா நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்கன்ற போது அண்ட் சந்தோஷமா இருக்கிறீங்கன்ற போது உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க, தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுதான் கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. விருச்சிக ராசி, உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். உங்க எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய முன்னேற்றத்துக்கான வேலைகளை வந்து செய்யணும், நிறைய சம்பாதிக்க பாருங்க. ஸோ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, உங்கள் வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. எப்போவுமே வந்து வேலை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் உங்களுக்கான பர்சனல் லைஃப் இதை மட்டுமே தொடர்ந்து ரொட்டீனாக எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற போது எதிரிகள் உங்களை வந்து அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களே டயர்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே எதுக்கு இவங்களை வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்க எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையில் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களே டயர்ட் ஆகிடுவாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப், கரியர் லைஃப், ஃபினான்ஷியல் லைஃப் இதை மட்டும் பார்த்து ஃபோக்கஸ்டாக அதை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொண்டாலே போதும். எதிரிகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகிடுவாங்க அப்படின்றது தான் கருப்பசாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி, உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ்.
உங்களுடைய எதிரிகள் தொல்லையை நீங்கணும்னா நீங்க வந்து ஒரு குறிக்கோளோட இருக்கணும். அண்ட் எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசணும். இவங்களால உங்களுக்கு பிரச்சனை கூட அதை பொது இடத்துல ஒரு சபையில சொல்றதுக்கு தயங்கக்கூடாது. நீங்க நேர்மையா வந்து பேசணும். மனசுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம பேசணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். தைரியமா நீங்க வந்து பேசணும். உங்களுடைய இந்த தைரியமான ஆற்றல், தைரியமான தாட்ஸ், திங்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுடைய எதிரிகளை உங்களை விட்டு விலகி இருக்க வைக்கும். அதனால நீங்க தைரியமா முடிவுகள் எடுங்க, தைரியமா பேசுங்க, தைரியமா உங்களுடைய செயல்கள்ல ஈடுபட்டாலே போதும். எதிரிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுதான் கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசி, உங்க எதிரிகள் உங்களை விட்டு விலகணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி, கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். உங்க எதிரிகள் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னா நீங்க முதல்ல உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கணும், ஐசோலேட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க நிறைய பேரோட வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, எப்பவுமே ஒரு கூட்டத்தோட இருக்கீங்கன்ற போது எதிரிகள் தொல்லை எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க தனியா வந்துட்டீங்க. அதாவது என்னுடைய பாதை, இது எனக்கான பாதை, நான் அதுல வந்து தனியா பயணம் பண்றேன், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்ற போது, அதே மாதிரி யாரோடைய கைடன்ஸும் நீங்க கேட்காம இருக்கிறது கூட நல்லதா. எல்லார்ட்ட சஜஷன் கேட்கறதும் வந்து உங்களுடைய எதிரிகள் தொல்லை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பா அமைஞ்சிரும். உங்களுடைய இன்னர் கைடன்ஸ் படி நீங்க போகணும். உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க, அதாவது உங்களோட லைஃப் பர்பஸை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சிட்டாலே, தனித்து போக ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய எதிரிகள் தொல்லை உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிரும் அப்படின்றதா கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கும்பராசி, உங்க எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். உங்க எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா புதிய விஷயங்களை தேடுங்க, புதிய நபர்கள் கிட்ட வந்து பேசுங்க, புதிய அட்மாஸ்பியருக்கு போங்க, புதிய புதிய விஷயங்களை வந்து செய்ய பாருங்க, புதிய ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ புதுமையான விஷயங்களுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதற்கான வேலைகளில் நீங்க நகர ஆரம்பிச்சிட்டீங்க, புதிய ஃப்ரெண்ட்ஷிப், புதிய கம்யூனிட்டி இதெல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய எதிரிகளால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கே தெரியும், இவங்க நம்மளை ஃபோக்கஸ் பண்ணலை, இவங்க நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, ஸோ அதனால் எதுக்கு நம்ம அவங்க பிரச்சனைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய விஷயங்கள், புதிய பாதை, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து எதிரிகள் கிட்ட இருந்து விலக்கி வைக்கும் அப்படின்றது தான் கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. மீனராசி, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். உங்களோட எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா நீங்க எப்பவுமே ஒரு கொலாபரேஷன்ல இருக்கணும் அப்படின்னு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை உங்களோட ஃபேமிலியோட, இல்லை நீங்க செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷன், ஏதோ ஒரு கொலாபரேஷன்ல வந்து நீங்க இருக்கிறீங்கனாலும் சரி, அதே மாதிரி நீங்க வந்து மற்றவங்களுடைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாம உங்க விஷயத்த ஃபோக்கஸ் பண்றது, உங்க லைஃப்பை செலிப்ரேட் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ இப்படி நீங்க இருந்தாலே நீங்க உங்க கம்யூனிட்டியோட, உங்க சர்க்கிளோட ஹாப்பினஸா நீங்க இருக்கும்போது, உங்க வேலைகளை நீங்க பின்தொடரும் போது உங்க எதிரிகள் வந்து உங்களை விட்டு வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு அவங்களுடைய லைக் அவங்க பிரச்சனையில நம்ம ஏன் போகணும், இப்படியான விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க, ஒதுங்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நீங்க ஒரு யுனைட்டியா கொலாபரேஷனோட உங்க லைஃப்பை சந்தோஷமா ஹாப்பியா லீட் பண்ணாலே போதும். உங்களுடைய எதிரிகள் தொல்லை உங்களை விட்டு போயிடும் அப்படின்றது தான் கருப்பசுவாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நேர்களே, மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு கருப்பசுவாமி கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் பார்த்தோம். அதாவது உங்க எதிரிகள் தொல்லையிலேருந்து நீங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணுன்றது கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணி எதிரிகள் கிட்ட இருந்து வெளியே வந்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கருப்பே துணை அப்படின்றத டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.